நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். எப்படி குறையும் இனிமேல் இந்த கயிறு? மாதா, எப்படி குறையாது? இவன் எல்லா கட்டுகளையும் விடுவிப்பவன். இவனா கட்டுப்படுவான்? பாவம் என்று கட்டாமல் விடமாட்டேன். தெரிந்து கொள், என்னிடம் நடக்காது. மாதா, பிரபுவை கட்டுவதற்கு ஒரு நல்ல எளிய வழி. மனதில் உள்ள அகந்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவனையே சரணடைந்து உருக வேண்டும் தாயே. அடே, முடியவில்லையடா. உன்னை நான் கட்ட வேண்டும். உடனே ஒரு வழி சொல். அம்மா, நானே கட்டிக்கொள்ளவா? எங்கே பார்க்கலாம்? போதுமா அம்மா? அட, கயிறு சரியாகிவிட்டது. அம்மாவை ஏமாற்றிக் கொண்டிருந்தாயா? இப்போது எப்படி கட்ட முடிந்தது? போதும், இனிமேலாவது குறும்பு செய்யாதே. பொழுதெல்லாம் இப்படியே இரு, புத்தி வரும். நான் குளித்து விட்டு வருவேன். வரும் வரை இங்கேயே இரு. இதுதான் உனக்கு தண்டனை. பிரபுவை நீ கட்டாதே, பொறுமை இழக்காதே. இந்த கோபம் பொல்லாது தாயே. வெண்ணையை விட கண்ணனுக்கு மென்மையான மேனி அல்லவா? புண்படுத்தாதே. தனியே இருக்கிறான், பாவம். கட்டை அவித்து விடு. அவிழ்த்து விடு. இல்லை சுமதி, அவன் போகின்ற போக்கு சரியில்லை. கட்டி போட்டால் தான் அவன் வழிக்கு வருவான். அட,
பரம்பொருளே, கருணை கடலே, இரு கரம் கூப்பி வணக்கம் சொல்கிறேன். இன்று தங்கள் கருணையால் தான் எங்களுக்கு விமோச்சனம் கிடைத்தது. எங்கள் இறைவா, எங்கும் நிறைந்த என் பிரபு, நாங்கள் இருவரும் தேவர்களின் பொக்கிஷத் தலைவர் யக்ஷராஜ குபேரனின் மைந்தர்கள். நந்தகுபேரன், மணிக்ரீவன் என்பது எங்கள் பெயர். ஒரு நாள் நாங்கள் அளவின்றி மது அருந்தி நினைவுகளை மறந்திருந்த நேரம், ஒரு சில அழகு மங்கையருடன் மகிழ்ந்திருந்தோம் நீராடலில். அப்போது முனிவர் நாரதர் பகவான் நரநாராயணரின் ஆசிரமத்திற்கு போய்க் கொண்டிருந்தார். தூய பக்தியுடன் ககனத்தில் நாராயண நாராயண நாராயணா, ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயணா, ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயணா, ஸ்ரீமன் நாராயண. மகரிஷி நாரதரை கண்டதினால் பெண்கள் நாணமுடன் தங்களின் ஆடைகளை அப்படியே பூர்த்திக் கொண்டார்கள். ஆனால் நாங்கள் இருவரும் குபேரனின் பிள்ளைகள் என்ற மமதையில், பெரிய இடத்து பிள்ளைகள் என்ற திமிரில், முனிவரை கவனித்தும் அலட்சியமாக, வெட்கம் இல்லாமல், மரியாதைக்குரியவர் என்பதை மறந்து, ஆடை இல்லாமல் குளித்ததோரின்றி கேலியும் செய்தோம். குபேர மைந்தர்கள் என்பதால் அகந்தை தலைக்கேறியதோ? ஒரு சாதுவை கண்ட பின்பும் அறிவற்ற விலங்குகளைப் போல ஜடப்பொருளாய் இருப்பதுவோ? அதனால் நீங்கள் மரமாக நிற்க வேண்டும். இன்று உடம்பிலே இளமை இருக்கிறது என்ற இருமாப்பிலே இப்படி செயல்பட்டீர்கள். செயல்பட்ட பலன்தான் இந்த தண்டனை. பக்குவமற்ற இளைஞர்கள் என்பதால் பரிதாபம் கொள்கிறேன். திரும்பவும் நல்வாழ்வு பெறுவீர்கள். இன்று பெற்ற பாடம் உங்களுக்கு அகந்தையின் கேட்டினை போதிப்பது. உங்களுக்கு அகந்தையால் கேடு. நெடுமரமாக நீங்கள் நின்று புயல், காற்று, வெயில், மழை இவைகளெல்லாம் பட்டு ஆடையில்லாமல் நின்றதின் விளைவு என்று புண்ணாகி நீங்கள் நாளெல்லாம் புலம்பி புலம்பி அழுதால் உங்கள் பாவங்கள் மெல்ல மெல்ல மறைந்து பகவானின் கிருஷ்ணாவதாரத்தின் போது முக்தி பெறுவீர்கள். மாமுனிவர் நாரதர் சொன்ன வாக்கின்படி இன்று சாபம் நீங்கியது. ஏ பிரபு, இன்று தமது தரிசனம் பெற்றதால் நெடுமரமான வாழ்க்கை முடிந்தது. ஹே குபேர மைந்தர்களே, உங்கள் பாவச்சுமை நீங்கியது. உங்கள் உலகம் செல்லுங்கள். தவறு இழைப்பது தவறல்ல, அதை தொடர்வதுதான் தவறு. மறக்காதீர்கள்.
காத்திருக்கிறோம், கண்ணன் இன்னும் வரவே இல்லை. பொழுது விடிந்ததும் முதலில் கண்ணனை பார்க்கவில்லை என்றால் இதேதான். குளிக்கவும் தோன்றவில்லை, கோவிலுக்கு தண்ணீர் கொண்டு கொடுக்கவும் தோன்றவில்லை. ஏன் நொந்து கொள்கிறாய்? கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளேன், அவன் கண்டிப்பாய் வருவான். அதோ அந்த மண்டபத்திலே கண்ணனின் தோழர்களும் அவனுக்காக காத்திருக்கிறார்கள். அவன் தினம் அவர்களுக்காக அங்கே இங்கே அலைந்து பதுங்கி இருந்து வெண்ணெய் திருடி வருவான். காத்திருந்தும் இப்படி காய போட்டு விட்டான். இப்படி ஆகும் என்று சொல்லவில்லையே. அவன்தானே எங்கள் தெருவுக்கு அவன் 2 நாட்களாக வரவே இல்லை. அவனுக்கு உங்கள் தெரு மட்டும்தானா? அவன் வெண்ணெய்க்காக வேறு வேறு பாதையில் மற்றவர் கண்ணில் படாமல் மனம் போல் தன் வெண்ணெய் திருடும் வேலையை நடத்தி கொண்டு நமக்கும் தெரியாமல் எங்கெங்கோ நழுவி போகிறான். கதவுகளை எல்லாம் திறந்து வைத்து விடுவேன். அந்த பிள்ளை கண்ணன் திருடுகின்ற அழகை பார்த்து ரசிக்க. மெல்ல மெல்ல கண்ணன் வருவான் என்று நானும் பார்த்திருந்தேன். கண்ணன் எப்படி இங்கே வருவான்? அவனுக்காக புதிய வெண்ணெய் பானை நிரம்ப இருந்ததே. பேச்சிலே என்னை மறந்து விட்டீர்களோ? ஏன்? எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்ணனை பழிப்பதே உங்கள் வேலை. அவன் வெண்ணெய் திருடுவதை பார்ப்பதே அழகு. பரிந்து பேசாதே. கண்ணனுக்காக பதுங்கி பதுங்கி வெண்ணெய் திருடுவான். வேற என்ன வேலை? என் வீட்டிற்கும் வந்திருக்கிறான் பல தடவை. அவன் வந்தால் என்ன மயக்கமோ, கண்ணிரண்டும் அவனையே பார்த்து கொண்டிருக்கும். அந்த பிள்ளையை கண்ட ஆனந்தத்தில் அந்த ரங்கமே ஆலயமாகும். யாருக்கு பாக்கியம் இருக்கிறதோ அங்குதான் போவான் கிருஷ்ணன். கண்ணன் 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 ஆ கண்ணன் வந்து விட்டான். கண்ணன் வந்து விட்டான். கண்ணன் வந்து விட்டானா? வாருங்கள், வாருங்கள். சீக்கிரம், சீக்கிரம். சீக்கிரம் வாருங்கள்.